சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஜே குரு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக, வன்னியர் சமூகத்துக்காக செய்த தியாகங்கள் என்னென்ன? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிராம தலைவுல கிளை இருக்கு. வட தமிழகத்துல இருக்க அத்தனை கிராமங்கள்லயும் கிளை இருக்கு. ஒரு வார்டுல மினிமம் ஒரு பூத்துல ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கான் அப்படி இன்னைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லணுன்ற காரணம். அப்படி சொல்லணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் தான். ஐயாவும் உழைச்சிருக்காரு. ஐயா உழைக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கிராமமா போய் அவர் ஒரு ஆண்டுல மினிமம் ஒரு 2 மாசம் வீட்டுல தங்கினா பெரிய விஷயம். எங்க வீட்டுல ஊர்ல காடுவெட்டியில தங்கினா 2 மாசம் தொடர்ச்சியா 2 மாசம் தங்கினா அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துல 10 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் வெளில போயிடுவார். மக்களை ஊரா சந்திக்கிறது தான். எண்ணத்தை ராமதாஸ் ஐயா கொண்டு வந்திருக்கலாம், இந்த மாதிரி கல்வி அறக்கட்டளை வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு முழுமையா உழைச்சது ஐயா காடுவெட்டியார் அவர்கள் தான். ஒரு கிராமமும் போய் ஒரு வீடாவும் ஒரு இளைஞரையும் ஒரு வன்னியர் சொந்த மக்களையும் பார்த்து எனக்கு ஒரு பிடி மண்ணு ஒரு கல் கொடுங்க, உங்களால என்ன நங்கூட கொடுங்க. ஏன்னா அந்த டொனேஷன் புக் ஃபுல்லா இன்னும் என் வீட்டுல இருக்கு, காடுவெட்டியில இருக்கு. ஜெயகுரு அவர்கள் இவ்வளவு பெரிய உழைப்பை இந்த வன்னியர் சமூக மக்களுக்காக போட்டிருக்காரு. ஊரா கிராமமா போயிருக்காரு. தனக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டாரா? வன்னியர் சமுதாய மக்கள் மட்டுமே இல்லாம அந்த சமூகத்துல வாழ்ற அனைத்து மக்களுமே காடுவெட்டியார் அவர்கள் இருக்க வரைக்கும் பாதுகாப்பா தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனைன்னு யார் போய் கேட்டாலும் அதுக்கான பதில சொல்வார். பெண்களுக்கும் முதல் உரிமை கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் குரல் கொடுப்பாரு. 7 அம்பேத்கர் சிலையை ஒரே நாள்ல திறந்தவர் காடுவெட்டியார் அவர்கள் தான். தமிழ்நாடு முழுவதுமே எவ்வளவு அம்பேத்கர் சிலையை அவர் தலைமையில தான் திறந்திருக்காங்க. அவர் ஐயா தலைமையில நான் திறந்து ஐயா உழைச்சார் இந்த சமுதாயத்துக்காக. என்னைக்கு அன்புமணி அவர்கள் கட்சிக்குள்ள வந்தாரோ அன்னையிலேருந்து அவர் மகன் மேல பாசத்தினால இந்த கட்சியும் கைவிட்டுட்டாரு. காடுவெட்டியார் அவர்களை புறக்கணிக்கிறதையும் அவர் ஏத்துக்கிட்ட அமைதியா இருந்துட்டாரு. இது வரைக்கும் 13 ஆண்டுகளா அவர் நடத்த மாநாட்டுல எந்த இடத்துலயுமே காடுவெட்டியார் அவர்கள் அவரோட தற்பெருமையோ அவரோட புராணத்தையும் எங்கேயுமே பேசுனது. மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எந்த இடத்துல என்ன சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கான், அந்த ஒரு ஆண்டு காலத்துல அவன் என்னத்தை இழந்திருக்கான், என்னத்தை அடைஞ்சிருக்கான், எப்படி அதை அச்சீவ் பண்றது, அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல நம்ம இதை பண்ணணும். எவ்வளவு மிஸ் பண்றாங்க ஜே குரு அவர்களை வன்னியர் சமூகம். அது அந்த மாநாட்டிலே நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அவரை பத்தி பேசும்போதோ இல்லை அவரை பத்தி அந்த ட்ரோன் ஷோ வரும்போதோ அவ்வளோ ஒரு ஆரவாரமும். மாநாடுக்கு வந்த அத்தனை பேருமே முழுக்க காடுவெட்டியார் அவர்களோட போட்டோ தான் வச்சிருந்தாங்க. அந்த மாநாட்டில் நீங்க எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் காடுவெட்டியார் அவர்கள் ஒரு 100 போட்டோ இருக்குன்னா ஒரு 80 போட்டோ காடுவெட்டியார் அவர்கள் போட்டோ இருக்கும், 15 போட்டோ ஐயா அவர்களோட போட்டோ இருக்கும், 5 போட்டோ ராமதாஸ் அவர்களோட, அன்புமணி அவர்களோட போட்டோ இருக்கும். அன்புமணியோட போட்டோ ரொம்ப மினிமலா தான் நான் பார்த்தேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காடுவெட்டி குருவினுடைய மருமகன் திரு காடுவெட்டி மனோஜ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் மனோஜ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். சித்திரை முழுநிலவு மாநாடு, வன்னியர் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது மகாபலிபுரம் பகுதியில். நீங்களுமே அதை முழுமையாக பார்த்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தியிருக்கீங்க. அதற்கு பிறகு நீங்கள் சில பேட்டிகள் விமர்சனமாக ஐயா மருத்துவரையும் சின்ன ஐயாவையும் நீங்கள் பேசினதையும் நான் பார்த்தேன். விமர்சனத்தையெல்லாம் ஓரம் ஒதுக்குவோம். நான் இந்த பேட்டியை எப்படி அணுகணும்னு நினைக்கிறேன்னா, திரு ஜே குரு அவர்களுடைய பெயரை உச்சரித்தாலே அந்த வன்னியர் முழுநிலவு மாநாட்டில் அவ்வளோ ஆரவாரம் பெரும் சத்தம் இருந்தது. எப்படி ஒரு மனிதன் இவ்வளோ கூட்டத்தை சம்பாதித்து விட்டு போயிருக்கார் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பார்வை தெரிந்தது. இன்றைக்கும் அந்த வைப் இருக்கு. அந்த கூட்டம் அவர் பேரை உச்சரிக்கும் போது மட்டும் சத்தம் ஓவரா இருக்குது. அவரோட பேரை உச்சரித்தாதான் மாநாடே பூர்த்தி ஆகுதுங்க. ரைட். அதனாலதான் நான் கேட்கணும், திரு ஜே குரு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக, வன்னியர் சமூகத்துக்காக செய்த தியாகங்கள் என்னென்ன? திரு ஜே குரு அவர்கள் வன்னியர் முழுநிலவு மாநாடு, இந்த சித்திரை மாநாடு, வன்னியர்கள் மாநாடு நடத்தினால் எப்படி இருக்குமோ அப்படிதான் நடந்திருக்கிறதா இந்த மாநாடு? இல்ல, அப்படி இந்த மாநாடு நடக்கல. காடுவெட்டியார் அவர்கள் இந்த மாநாடு நடத்திருந்தா எவ்வளோ பிரம்மாண்டம்ன்ற விட அந்த மாநாடு ஒரு குடும்ப விழாவா தான் நடந்திருக்கும். அனைத்து வன்னியர் மக்களோட குடும்ப விழாவா தான் அது நடந்தது. காடுவெட்டியார் அவர்கள் 2000லேருந்து 2013 வரைக்கும் 13 ஆண்டுகளாக நடந்த அத்தனை மாநாடுமே, சித்திரை முழுநிலவு மாநாடாக இருக்கட்டும், பூம்புகாரில் நடந்த மாநாடாக இருக்கட்டும், தியாகிகளுக்கு நடந்த மாநாடாக இருக்கட்டும், ஏறத்தாழ 20-25 மாநாடுக்கு மேலே அவரோட தலைமையில தான் நடந்திருக்கு. ஆர்கனைசிங் அவர் தான். வன்னியர் சங்க தலைவராக வன்னியர் சங்க மாநாடுகள் முழுக்க காடுவெட்டியார் அவரோட தலைமையில் தான் நடந்திருக்கு. அந்த மாநாடு ஒரு எழுச்சிமிக்க மாநாடாக இருக்கும். என் மக்களுக்கு தேவையானது அங்கே பேசப்படும். என் மக்கள் எந்த இடத்துல வஞ்சிக்கப்படுறாங்க,
பிறர் சமுதாயத்துக்கும் என் சமுதாய மக்களும் எந்த இடத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எந்த இடத்துல முன்னேற்றம் அடையாம இருக்காங்க, இது பத்தின விஷயங்கள் பேசப்படும். அதே மாதிரி காடுவெட்டியார் அவர்கள் வந்து மாநாட்டுல இந்த சமுதாயத்தோட வரலாறு எடுத்து உரைப்பார். அது வந்து ஒரு பெரிய உரையா இருக்கும். அவரோட அந்த பேச்சிலே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறாருன்னா இந்த சமுதாயத்தோட வரலாறு எப்படி வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எப்படி எல்லாம் உருவானாங்க, எந்த புராணம், தமிழ் புராணங்கள்ல எத்தனை புராணம் இருக்கு, அந்த புராணத்துல வன்னியர் புராணம்னு ஒண்ணு இருக்குன்றதுலாம் அவ்வளோ பிரமிப்பா அழகா கோர்வையா சொல்லி இந்த மக்கள் எந்த இடத்துல இப்ப ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி வந்து வெறும் ஓட்டு போடுற சாதியாகவும் கொடி பிடிக்கிற சாதியாகவும் ஏன் இருக்காங்க, ஏன் இப்படி வந்து கேஸ் வாங்குறாங்க, ஏன் இப்படி குடி பின்னாடி போறாங்க, இப்படி அழியக்கூடாது, இதை வந்து இன்னும் நம்ம முன்னேற்ற சாதியா ஆக்கணும், இந்த சாதி முன்னேறினா மட்டும்தான் தமிழகம் முழுவதுலையும் ஒரு வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா தமிழகத்துல 20% இருக்காங்கன்றது அம்பாசங்கர் ஆணையமா இருக்கட்டும், சட்டநாத கமிஷனா இருக்கட்டும், அப்போதுல இருந்து 15, 14, 13 சொல்லிட்டு அந்த புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம இன்னும் சென்செக்ஸ் எடுக்கல. நாங்க கிளைம் பண்றது கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் 3 கோடி மக்கள் இருக்கோம். அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தமிழ்நாடுல சொல்லணும். இந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கு. இதெல்லாம் எடுத்து உரைப்பாரு. அப்படிப்பட்ட எந்த விஷயமும் இந்த மாநாடு நடக்கல. இந்த மாநாடுல வெறும் அப்பா பிள்ளைக்கான சண்டை மாநாடா மட்டும்தான் நாங்க பார்க்க முடிஞ்சது. இந்த கூட்டம் ஆர்கனைசிங் பாத்தீங்களா, கூட்டம் அதுதான் 12 வருஷம் ஆயிடுச்சுல்ல. 2013க்கு அப்புறம் வழக்கு போடப்பட்டது, அப்ப நடந்த கலவரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வழக்கு போடப்பட்டது, மாநாடு நடத்தல. அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க, ஆட்சி மாறிடுச்சு, இவங்களோட கூட்டணிகள் மாறிடுச்சு, எல்லாமே நடந்துருச்சு. எந்த ஆட்சி தடை விதிச்சோ அந்த ஆட்சி கூடயே கூட்டணியும் போனாங்க, இவங்க அந்த கட்சி கூடயே கூட்டணி போனாங்க. அப்படி இருந்தே இவங்களால மாநாடு நடத்துறதுக்கான வழி இல்ல. உங்க சொந்த பந்தங்களுக்கு அன்னைக்கு இருந்த வேகம் விவேகம் இந்த மாநாட்டுல தெரியலையா? இன்னும் இருக்கு, வந்திருக்காங்களா அவ்வளவு பேர்? அதுதான் சொல்றேன், 13 ஆண்டுகளா இந்த மாநாடு நடக்கல. நான் தான் சொல்றேன், எங்களுக்கு வந்து அது ஒரு குடும்ப விழா மாதிரி. இதை நாங்க எப்படி பாக்குறோம்னா, இதை கம்பேர் பண்ணோம்னா நாங்க வந்து கிறிஸ்துவர்களுக்கு இது எப்படி ஜெருசலம் போறது ஒரு புனித யாத்திரையா இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு சித்திரை முழுநிலவு மாநாடு மகாபலிபுரத்துக்கு போறது எங்களுக்கு அது ஒரு புனித யாத்திரை. அப்படிதான் இதை நாங்க வந்து பாக்குறோம், அப்படிதான் இதை அணுகுறோம், அப்படிதான் எங்களுக்கு இது இருந்தது. எங்களோட அனுபவங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள் அப்படிதான் இருந்தது. நாங்க ஃபேமிலியில இருக்க அத்தனை பேருமே போவோம், சொந்த பந்தங்கள் வருவாங்க, மாற்று கட்சியில இருக்கவங்க வருவாங்க, இருக்க அத்தனை வன்னியர் சமுதாய மக்களையும் அன்னைக்கு பார்க்கலாம். இந்த கட்சி அந்த கட்சின்னு இருக்காது. கரவேட்டி வேற கட்சியோட கரவேட்டியை கட்டிட்டு வந்தெல்லாம் எங்க கூட உட்காந்துலாம் நாங்க மாநாடு பார்த்திருக்கோம். மாநாடு ஸ்டேஜ்ல வீரபாண்டியர் அவர்கள்லாம் மாநாடுல உட்காந்துருக்காரு. இன்னும் எல்லா கட்சியில இருந்தும் வந்து முக்கியமான தலைமைகள் வன்னியர் அடையாளங்கள்லாம் வந்து மாநாடுல உட்காந்து மாநாடு கலந்து சிறப்பாற்றிருக்காங்க. ஆனா அதுதான் சொல்றேன், இந்த 13 ஆண்டுகள் இந்த ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு வந்து மக்கள் கண்டிப்பா வருவாங்க. இந்த மாநாடுன்ற ஒரு விஷயத்த உருவாக்குனது யாரா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பிரமிப்பாவும் அது ஒரு தொடக்கமாவும் அது இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய விஷயமா கொண்டு வந்தது காடுவெட்டியார் அவர்கள். இன்னொரு விஷயத்த சொல்ல போனா எப்படி இந்த அதுதான் அந்த எழுச்சி அதுதான் இங்க நான் சொல்ல ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் திரு ஜெய குரு அவர்களும் இன்றைக்கு திரு அன்புமணி அது கண்டிப்பாக அப்படி சொல்லி ஆகணும். கண்டிப்பா நீங்க சொல்லலாம், ஆனா அதை மக்கள் ஏத்துக்கல. நான் தான் சொல்றேன், நான் சொல்ல வந்து அந்த மாநாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிராம அளவுல கிளை இருக்கு, வட தமிழகத்துல இருக்கு அத்தனை கிராமங்கள்லயும் கிளை இருக்கு. ஒரு வார்டுல மினிமம் வந்து ஒரு பூத்துல ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கான் அப்படின்னு இன்னைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லணுன்ற காரணம். அப்படி சொல்லணும்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் தான். ஐயாவும் உழைச்சிருக்காரு. ஐயா உழைக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயா உண்டியல் தூக்கிட்டு பின்னாடி பொட்டி தூக்கிட்டு குலுக்கிக்கிட்டு வந்து வசூல் பண்ணிட்டு போனாரு. மாவீரன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு பொடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க, இந்த சமுதாயத்துக்கு நான் இலவச கல்வி அறக்கட்டளை கட்டணும், இந்த சமுதாயத்தை நான் முன்னேற்றணும். அதான் இந்த சமுதாயத்துக்காக தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அர்ப்பணிச்சவர் காடுவெட்டியார் அவர்கள். அதை வந்து மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு நிதர்சனமான உண்மைன்றது அவங்களுக்கு தெரியுது. இந்த சமுதாயத்துக்காக முழுமையா உண்மையா அவரோட குடும்பம் மற்ற எல்லாத்தையுமே விட்டு இந்த சமுதாயம் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு உழைச்சவர் காடுவெட்டியார்ன்றவங்க அப்படின்றத நம்புறாங்க மக்கள். அந்த உண்மை புரியுது. நான் என்ன சொல்றேன், வன்னியர் சங்கத்தின் தலைவரா மறைந்த திரு ஜெய குரு அவர்கள் அன்றைக்கு இருந்ததும் இன்றைக்கு இருந்ததும் அந்த அளவுக்கு பலமா இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன? இன்னைக்கு வன்னியர் சங்கம் ஆக்டிவா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இந்த மாநாடு நடத்திட்டாங்கன்றதுதான் வன்னியர் சங்கம் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தமா? இதுக்கு முன்னாடி 4 வாட்டி மாநாடு நடத்துறோம்னு சொல்லி கேன்சல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இடத்துல மற்ற சமுதாயத்துக்கும் வன்னியருக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. இந்த 4 ஆண்டுகளாவே நிறைய இடத்துல பிரச்சனை, அடிதடி, வெட்டுக்கூத்து நடந்திருக்கு, பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க, நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. எவ்வளவு இடத்துல வந்து வன்னியர் சங்க தலைவரை ஆக்டிவா வந்து பூத்தாவி பேச முடிஞ்சது. அவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கல. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் பேச போற ஒரு அடக்கி உடக்கியே வச்சிருக்காங்க. வன்னியர் சங்கன்றது வெளில வரக்கூடாது, நான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா நான் இருக்கேன், நான் வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசணும். அன்புமணி அவர்கள் வந்து இந்த கட்சியோட அடையாளமே வன்னியர் சங்கம் தான். வன்னியர் சங்கம் தான். ஆமா, அதாவது வன்னியர் சங்கம் உங்களுக்கு 2013க்கு அப்புறம் 2013 மாவீரன் மறைஞ்சதுக்கு அப்புறம் 2018க்கு அப்புறம் எங்க ஆக்டிவா இருக்கு? எத்தனை மீட்டிங் நடத்திருக்காங்க, எத்தனை பொதுக்குழு நடந்திருக்கு, எத்தனை மாநாடு நடத்திருக்காங்க? ஏன் அந்த அடையாளத்தை குறைச்சிட்டு? அதான் சொல்றேன், வன்னியர் கட்சின்னு சொல்லி
சொல்லி எனக்கு மத்த சமுதாயம் ஓட்டு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் நம்புறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், இவங்க தலைகீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் வன்னியர் மக்களை தவிர வேற யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அந்த சமுதாயத்துக்கான அடையாளத்தை படுத்தி தான் நீங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சீங்க. நீங்க தேவைன்றப்ப மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டுக்கிறீங்க, தேவைன்றப்ப டாட்டூ போட்டு டாட்டூவை காமிக்கிறீங்க. ஒரு சில டைம் இது வன்னியர் கட்சியில அனைத்து மக்களுக்கான கட்சின்னு சொல்றீங்க. 2 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்றோம். தமிழகம் முழுவதும் பாமக ஓட்டு 6% ஓட்டு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 30 லட்சத்துல இருந்து 35 ஒரு சில 40 லட்சம் ஓட்டு கணிசமான வாக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வாக்கு இல்லையே. காடு வெட்டியார் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்கு இல்லையே. இப்ப அந்த வாக்கு இப்ப வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 20% 25% வாக்கு இருக்கு. இது முழுக்க வன்னியர் வாக்கு தான். இதுல ஒரு வாக்கு கூட, ஒரு ஓட்டு கூட வேற சமுதாயத்துல அந்த அடையாளமோ அந்த அரசியலோ நமக்கு தேவைன்னு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. அதனாலதான் இப்ப இந்த மேடையில அவ்வளவு தெளிவா வந்து கூட்டணியை பத்தி பேசாதீங்க, கட்சிக்குள்ள கோஷ்டி வேணாம், நீங்க 4 செல்போன் வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்க, நான் புதுசா இளைஞரை உருவாக்க போறேன்னு சொல்றது அவரு பேர் என்ன சொல்றாரு, புது இளைஞர்கள் வராங்க, தயாரா இருக்காங்க, நாங்க அவங்க தலைமையில கட்சி, அவனே தான் மாவட்ட செயலாளர், அவனே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுன்றத சொல்ல வர்றாரு. சிம்பாலிக்கா முக்குந்தனை சொல்றாரு. அவர் அன்புமணி அவர்கள் அங்க கையை கட்டிட்டு தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட கட்சியை கொடுத்துட்டாங்க. 2004 இருந்து அவர் என்னதான் இளைஞரணி தலைவரா இருந்தாலும் கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு பண்ண எல்லா விஷயங்களும் கூட்டணி முடிவுகள் அவர் எடுத்தாரு. சரி, ஐயா வந்து ஐயா வந்து உழைச்சாரு, உழைக்கவே இல்லை, ஐயாவோட பங்கீடே இல்லைன்னு சொல்ல. மாவீரன் காடுவெட்டியார் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்காக உழைச்சாரு, இந்த கட்சிக்காக உழைச்சாரோ, ஐயா ராமதாஸ் ஐயா வந்து இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்காக என்ன ஐயா ராமதாஸ் அவர்களும் திரு ஜெயகுரு அவர்களும் இந்த மாதிரி சங்கம் நானு கட்சி நீங்க அப்படின்ற மாதிரி சங்கத்தோட வேலை முழுமையா காடுவெட்டியார் அவர்களோட பொறுப்புல தான். என்ன ஒர்க் இருக்கும் நேச்சுரல் ஒர்க்? அதான் சொல்றேன், தலைவரா கிராமமா போய் அவர் ஒரு ஆண்டுல மினிமம் ஒரு 2 மாசம் வீட்டுல தங்கினா பெரிய விஷயம். எங்க வீட்டுல ஊர்ல காடு வீட்டுல தங்கினா 2 மாசம் தொடர்ச்சியா 2 மாசம் தங்கினா அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துல 10 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் வெளில போயிடுவாரு, மக்களை ஊரூரா சந்திக்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு தர்மபுரியில இருந்து ஒருத்தர் போன் அடிக்கிறாருன்னு வச்சுங்க, நான் இந்த கிராமம் அப்படின்னு அவர் ஹலோ சொல்லும் போது அந்த வாய்ஸ்லயே அவருக்கு தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை. அவன் பேரை சொல்லி கூப்பிடுவாரு, காடுவெட்டியார் அவர்கள், என்னப்பா பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை, நான் வரணுமா இல்லை அங்க ஆள் அனுப்பணும். இதே வேலை காடுவெட்டியார் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு போவார் அவர். ராமதாஸ் அவர்கள் அதை சரி நான் முயற்சி பண்றேன்னு சொல்றாரு. அன்புமணி அவர்கள் பாத்துக்கலாம் வைப்பா, அவ்வளவுதான். அவரு களப்பணி செஞ்சது கிடையாது, மக்களை போய் சந்திச்சது கிடையாது. திண்ணை பிரச்சாரம் என்னன்னு அன்புமணி அவர்கள் தெரியாது. ராமதாஸ் அவர்கள் உங்க மாமாவுக்கு அது நிறைய திண்ணை பிரச்சாரம் மட்டும்தான் அவர் பண்ணது. அவரோட வாழ்நாள் முழுவதும் கிராமமா போய் வீடு வீடா ஐயா எந்த அளவுக்கு வட தமிழகத்துல இருக்க எல்லா கிராமமும் நடந்திருக்குன்னு சொல்றாரோ அது முழுக்க காடுவெட்டியார் அவர்களுக்கும் உண்மை. எல்லா கிராமமும் நடந்திருக்காரு. இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் கிடையாது. வட தமிழகம் அந்நியர்களுக்கான அடையாளமா இருக்கு, அங்க அடர்த்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்திற்கு ஒரு தெரு விடாம நடந்து போய் எல்லா மக்கள்கிட்டையும் பேசிருப்பாரு. எல்லாரை பத்தி அவருக்கு விவரங்கள் தெரியும். மாற்று சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை அதுக்கான குரலும் கொடுத்துருக்கு. இல்லைங்க, பாமக அடையாளமாக மாறிவிட்டது. வன்னியர் மக்களின் கட்சியா தான் பாமக இருக்கு. இதை மக்கள் ஒத்துக்கிறாங்க, அன்புமணி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நம்ம அன்புமணிக்கு அடுத்து வருவோம். நீங்க விமர்சனத்தின் பாலே வராதீங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து ஒரு பெரும் கூட்டம் ஜெயகுரு வேண்டும், ஜெயகுரு அடையாளம் கட்சியில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தவிர்த்துட்டாங்க, ராமதாஸ் அவர்களோ அன்புமணியோ தவிர்த்துட்டாங்க நீங்க சொல்றீங்க. ஆனால் அந்த அதுக்கான உதாரணம் அந்த மாநாட்டுல ஐயாவா இருக்கட்டும், அன்புமணி அவர்களா இருக்கட்டும், மாவீரன் காடுவெட்டியார்னு சொல்லும் போது அந்த கரகோஷமே அதுக்கான அங்கீகாரம் இருக்கு. அது எங்க தெரியுங்களா, அது அந்த ஒரு தோற்றம். திரு கனலரசனா இருக்கட்டும், மனோஜா இருக்கட்டும், விருதாம்பிகா இருக்கட்டும், நீங்க உங்க ஃபேமிலியை வந்து நீங்க வாங்க ஐயாவோடு அரவணைச்சிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு டாக் நடந்திருக்கணும். அது எதுவுமே அமைதியா இருந்துட்டு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம். நம்ம அதுக்கான பேட்டி இது கிடையாது. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, சூழ்ச்சியால வந்து காடுவெட்டியார் அவர்களை வந்து மரணத்துக்கு காரணம் அவங்க தான் நாங்க எல்லா இடத்துலயுமே கிளைம் சொல்லிட்டோம். நோய்வாய்ப்பட்டாரு, அவரோட சிகிச்சையில இவங்க குறைபாடு வச்சிருக்காங்க, கேர் எடுத்துக்கல. ஆமா, கேர் எடுத்துக்கல. இவங்களை நம்பிதான் எல்லாமே இருந்தாங்க. இவங்க சிகிச்சையில என்ன பண்ணாங்கன்றது நம்ம சொல்லணும், அது நிறைய சொல்லணும்னு வச்சுக்கலாம். அதனால வந்து நாங்க எந்த இடத்துல வெறுப்பு அரசியல் பண்ணல. என்னுடைய மூத்த மகன் சொன்னாரு, சொல்லிருக்காரு ஐயா ராமதாஸ். காடுவெட்டியார் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை வாட்டி மூத்த மகனோட வீட்டுக்கு ஐயா எதிர்க்க வந்திருக்காரு, இல்ல ஒரு அண்ணன் சொல்ற அன்புமணி நீங்க முற்று முதலுமா அவரை எதிர்க்கிறீங்க. எத்தனை வருஷத்துக்கு எதிர்க்கிறீங்க? 6-7 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எதிர்க்கிறோம். அவர் எங்க மேல வீண் பழிய சுமக்க ஆரம்பிக்கும் போது இந்த குடும்பத்துல இருந்து இன்னொருத்தர் காடுவெட்டி, அந்த காடுவெட்டின்ற கிராமத்துல இருந்து இன்னொரு நபர் வந்துடக்கூடாது, அதுவும் அந்த குடும்பத்துல இருந்து யாரும் வந்து இந்த பேசிடக்கூடாது. நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு அரசியல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எங்க ஐயா காடுவெட்டியார் அவர்கள் என்ன பணியை விட்டு போனாரோ, இந்த மக்களுக்காக எதை விட்டு போனாரோ, இந்த மக்களுக்காக எவ்வளவு உழைச்சாரோ அவரே நாங்க இழந்துட்டோம். இல்ல என்ன குறை வந்துருச்சு? அதுதான் சொல்றேன். வன்னியர் சமூக மக்களின் பாதுகாவலரா அன்னைக்கு ஐயா ராமதாஸ் இருக்காரு. அதுல உங்களுக்கு 87 வயசு வந்து ஓய்வெடுங்கன்னு சொல்லி ஒரு தனியா ஐடி விங்ல இருந்து தான் வருது.
ஐயா ராமதாஸ் ஓய்வெடுங்கன்னு. அது யார் அது பின்னாடில இருந்து ஏற்கிறா? அன்புமணியை மீறி எப்படி அந்த ஒரு கமெண்ட் வந்துட முடியும்? அன்புமணி அவர்கள் சொல்லாம அந்த கமெண்ட் வந்துடும். அவர் ஒரு வார் ரூம் மாதிரி செட் பண்ணி இவரை காலி பண்ணணும். அவரோட அரசியலா இருக்கட்டும், அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படின்னா, அவருக்கு காம்படிட்டிவா யாரும் இருக்கக்கூடாது. அவர் ஒரு விஷயம் நினைக்கிறாருன்னா அது செஞ்சிடணும். அதுக்கு தடையா யார் இருந்தாலும் இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், திரு ஜெயகுரு அவர்களை அவர் வளர்ந்து வரார், அவர் ஒரு பெரிய இமேஜ் பெறாரு அப்படின்னு ராமதாஸ் அவர்களுக்கு என்றைக்காவது தோன்றிருக்குமா என்ன? ராமதாஸ் அவர்கள் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணிருக்காரு. அவருக்கு கட்சியில 2 பேருமே ஒன்னா இருந்துதான் குரு மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாரா இல்லையா? காடுவெட்டியார் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ராமதாஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. நான் இல்லைன்னா சொல்லல. அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி காடுவெட்டியார் அவர்களை தேடி வந்தது ராமதாஸ் ஐயா தான். காடுவெட்டியார் அவர்கள் பாமகல சேர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பேசப்படும் நபராக தான் இருந்தாரு. அந்த மாவட்டத்தில் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்ல அவர் ஒரு பெரிய தலைமையா தான் இருந்தாரு. அன்னைக்கு வந்து அவர் வன்னியர் சமுதாய மக்களுக்கு அவரால் முடிஞ்ச, அவர் வந்து தமிழ் தேசியவாதி, ஐயா தமிழரசனோட ஃபாலோவர். அவர் அந்த இயக்கத்துல அந்த ஒரு எண்ண ஓட்டத்துல இருந்தாரு. அப்பவே வந்து காடுவெட்டியார் அவர்களை அங்க சுத்துப்பட்டுல இருக்க எல்லா மாவட்டங்கள்லயும் தெரியும், சுத்துப்பட்டுல இருக்க அத்தனை மாவட்டங்கள்லயும் தெரியும். ஐயா இதை பார்த்துட்டு ஐயா தான் வந்தார். ஒன்ன மாதிரி ஒரு இளைஞர் எனக்கு தேவை, கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பொறுப்பையும் அவரோட ஆற்றலையும் பார்த்துட்டு இந்த மக்களுக்காக இவ்வளவு பாடுபடுறாருன்னு சொல்லிட்டு தான் வந்து தலைமை பதவியை கொடுத்தாங்க. அதை அவர் சீரா நடத்தினார். அதே தான் இன்னைக்கு அன்புமணி அவர்களுக்கும் தலைமை பதவியை கொடுத்தாங்க. இன்னைக்கு தலைமை பதவியை பிடிங்கிட்டாங்கல்ல. நீங்க கரெக்டா, நான் ஐயா தான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு, அவர் தான் எல்லாம் பண்ணாருன்னா அன்புமணி அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாச்சு, மினிஸ்ட்ரி கொடுத்தாச்சு, கட்சி தலைவர் பதவி கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் மொத்தமா பிடிங்க உட்கார வச்சாச்சுல. அப்ப நீங்க தலைமை சரியா இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு வந்து மத்தவங்க வளர்றது பிடிக்கல. அங்க இதே ஸ்டேஜ்ல அவர் மாவீரன் காடுவெட்டியார்னு சொல்லும் போது கத்துற கரகோஷத்தை அவரால் ஏத்துக்க முடியல. நான் என்ன சொல்றேன், ஒரு 4-5 முறை அவர் பேசுறாரு. அதான் 4-5 முறை ஏன் பேசுறாரு? அவர் ஃபுல்லா பேசும்போது யாரும் ஃபுல்லா அவர் பேசுறாரு. திரு ஜெயகுரு அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு அந்த மேடைகள்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் உணர்ந்திருக்காரு. உணர்ந்திருக்காரு. அது உணர்ந்தா அவர் பேரை சொன்னா மட்டும்தான் கத்துறான், கை தட்டுறான். நம்ம பேசும்போது கை தட்டல, அவர் பேரை சொல்லியாவது கை தட்ட வாங்கிட்டு போவோமே பண்றது. அது அதே மேடையில ஐயா ஜி.கே. மணி அவர்களும் பூத்தாவில்மணியான 2 பேர் அண்ணனுக்கு 2 பேருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 2 பேருமே உண்மையை சொல்றாங்க அந்த இடத்துல. காடுவெட்டியார் அவர்கள் இருந்திருந்தா இந்த மாநாடு இப்படி நடந்திருக்காருன்னு ஜி.கே. மணி அவர்கள் சொல்றாரு. உருக்கமா பேசுறாரு. என் சகோதரர், என்னோட இந்த மாநாடு இப்படி நடந்திருக்காது, இன்னும் பிரம்மாண்டமா இருந்திருக்கும், இந்த மக்களுக்காக இவ்வளவு உழைச்சிருக்காரு, அவரோட கொள்கைகள் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பூத்தாவில்மணி அண்ணா சொல்றாரு. இன்னைக்கு வன்னியர் சங்க தலைவர் அவர் தான் இருக்காரு. அவரே வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து என்ன எல்லாம் எப்படி நீங்க மாநாடு நடத்துருவீங்க, வன்னியர் சங்க மாநாடு வன்னியர் சங்க தலைவரை கூப்பிடாம நடத்துறீங்களேன்னு சிதம்பரத்துல உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லிட்டு போனவர். அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல வன்னியர் சங்க அப்ப வந்து இந்த மாநாடு வந்து எழுச்சியா இல்லையா? இல்ல, அந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டம் உங்க சமூக உறவுகள் வட மாவட்டத்துல, எங்க ஊர் தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கத்துல ஏதாவது சொல்றாங்களா இந்த மாதிரி பழைய அந்த வேகம் இல்லன்றதான் எல்லாரோட குற்றச்சாட்டா தானே இருக்குது. இது நான் மட்டும் சொல்லியே, பொதுவெளியில எல்லாருமே சொல்றாங்க, கட்சிக்காரங்க அத்தனை பேருமே சொல்றாங்க. இங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு விழுப்புரத்துல இருந்து ஒரு வேன் எடுத்துட்டு பாண்டிச்சேரி மாவட்டூர் வரைக்கும் போனனாலே கிட்டத்தட்ட 25,000-30,000 ஆகுது. ஒரு கிளை செயலாளர் ஒரு வேன், ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு 2 வேன் 3 வேன் எடுத்துட்டு போறான். அன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவன் இருக்க சூழ்நிலைக்கு கூலி வேலைக்கு போறானோ, ஏதாவது ஒரு வேலைக்கு போறானோ, அவன் அன்னைக்கு இருக்க கை காசு உடனே அமௌண்ட் ரெடி பண்ணும். 25,000 வேன் வாடகை மட்டும் நான் சொல்றேன். போயிட்டு வர செலவு இருக்கு, சாப்பாடு செலவு இருக்கு. ஒரு டீ கடையில் நிறுத்தினா ஒரு 50 பேருக்கு எவ்வளவு சாப்பாடு செலவு இருக்கு? 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போயிருப்பான். இன்னைக்கு அதே அந்த 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போன கிளை செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ நாளைக்கு போயிட்டு எனக்கு வந்து கல்வி அறக்கட்டளையில வந்து எனக்கு சீட்டு கொடுங்க, ஏன்னா இப்ப 12th ரிசல்ட் வந்துருச்சு, என் பொண்ணும் பையனுக்கும் வந்து லா காலேஜ்ல சீட் கொடுங்க, ஆர்ட்ஸ் காலேஜ்ல சீட் கொடுங்கன்னா 3 லட்ச ரூபா டொனேஷன் கேட்கிறாங்க. இதை தான் காடுவெட்டியார் அவர்கள் செய்யல. காடுவெட்டியார் அவர்கள் உயிரோடு இருக்கு. நீங்க கேட்டீங்களா அவர் என்ன செஞ்சாரு, இந்த சமுதாயம் ஏன் அவர் பின்னாடி நிக்குதுன்னு? காடுவெட்டியார் அவர்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த கல்வி அறக்கட்டளை உருவாக்குனது காடுவெட்டியார் அவர்கள். எண்ணத்தை வந்து ராமதாஸ் ஐயா கொண்டு வந்திருக்கலாம், இந்த மாதிரி கல்வி அறக்கட்டளை வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு முழுமையா உழைச்சது ஐயா காடுவெட்டியார் அவர்கள் தான். ஒரு கிராமமும் போய் ஒரு வீடாவும் ஒரு இளைஞரையும் ஒரு வன்னியர் சொந்த மக்களையும் பார்த்து எனக்கு ஒரு பிடி மண்ணு, ஒரு கல்லு கொடுங்க, உங்களால என்ன நங்கூட கொடுங்க. ஏன்னா அந்த டொனேஷன் புக் ஃபுல்லா இன்னும் என் வீட்டுல இருக்கு, காடுவெட்டியில இருக்கு. ஒரு அலமாரி, ஒரு 2 கபோர்டு பாத்துருக்கீங்களா? எல்லாத்தையும் பாத்துருக்கேன். 100 ரூபாய் கொடுத்ததுல இருந்து 1 லட்ச ரூபா கொடுத்த வரைக்கும் இருக்கு. ஐயா ராமதாஸ் 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதுல வெறும் 10,000 ரூபாய் அவரோட பங்கீடு. 10,000 நீங்க வச்சிருக்கீங்க, இன்னும் இருக்கு அந்த புக். நான் வேணா அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு நான் போட்டோ காப்பி கூட தரேன். வெறும் 10,000 தான் ராமதாஸ். 100 ரூபாயில இருந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு டொனேஷன்ஸ் இருக்கு, அது ஃபுல்லா ரெக்கார்ட்ஸ். இன்னும் அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படியே தானே இருக்கு. அதான் சொல்றல, அவ்வளவு வசூல் பண்ணி அந்த அறக்கட்டளையை உருவாக்கி அதுல இலவசமா கல்வி கொடுத்துட்டு இருந்தார். 2018 வரைக்கும் இலவசமா கல்வி வன்னியர் சமுதாயம் எல்லாருமே வந்து படிக்கலாம். இவங்க மட்டும் தான் படிக்கணும் கிடையாது, அனைத்து சமுதாய மக்களும் வந்து படிக்கலாம். வன்னியர்கள்லாம் அவங்களுக்கு இலவசமா கல்வி கொடுத்துட்டு இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்ற சமுதாய மக்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஐயா என்ன பண்றாரு, அன்புமணி அவர்கள் என்ன பண்றாங்க, அதுல கிட்டத்தட்ட 20,000 கோடி சொல்லி இன்னைக்கும் அந்த இடஒதுக்கீடு நாயகனாகத்தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. கோரிக்கை இடஒதுக்கீடு நாயகனா தான் இருக்காரு, வாங்குறாரு, கோரிக்கை வைக்கிறாருன்னா அவர் எல்லாத்தையும்
வாங்கி கொடுத்துருக்கோமே. 40 ஆண்டுகளா நான் இடஒதுக்கீடு வாங்கி தரேன்னு சொல்லி அந்த சமுதாயத்தையும் ஏமாத்துறீங்கன்னு தான். இல்ல அந்த 20% அவரால தான் வந்தது கரெக்ட்டுங்களா? அந்த 20% வந்து அவரால எம்பிசின்னு மட்டும் ஒண்ணு உருவானதே ஐயா ராமதாஸ் அது அவர்களால் தான். வந்து ஐயா ஆணைமுத்துனால தான் எம்பிசின்றது உருவானது. ஐயா ராமதாசன் நான் சொல்ல மாட்டேன். ஐயா ஆணைமுத்தோட பங்கு அதுல 90% இருந்துச்சுன்னா 10% ராமதாஸ் ஐயாவும் வச்சிருப்பாரு. எல்லாரும் வச்சிருக்காங்க. இவர் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாருன்னு ஒத்துக்கவே முடியாது. அது வந்து முற்றிலுமான மாமாவே இதை மறுக்கல எந்த இடத்துலயும். அவர் காலத்திலேயே இதை சொல்லி நான் தான் சொல்றேன். அவர் வந்து நான் இந்த சமுதாயத்துக்காக இருக்கேன், நான் பாத்துக்க போறேன். அவர் இருக்க வரைக்கும் இலவசமா கொடுத்தது இவங்களால கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் யாரும் அதை ஏத்து கேள்வி கேட்க முடியல. கட்சியில இவர் தான் நான் எம்எல்ஏவே தூக்கி கடல்ல போட்டுருன்றார் ஐயா. அன்புமணி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தர் வந்து இவர் இளைஞரணி தலைவரோ ஒருத்தர் நியமிச்சாருன்னா அவர் இளைஞரணி தலைவர் இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி தமிழ் குமரன் ஜி.கே.மணி ஐயாவோட அவங்களோட பையனை வந்து இளைஞரணி தலைவராக அறிவிச்சாங்க. அன்புமணி அண்ணன் வந்து இல்ல அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருனாங்க. இந்த மாதிரி கட்சி வச்சிருந்தா எப்படி வந்து இதுல யார் ஒத்துப்பா, யார் வந்து அவங்களை போய் ஏத்து நிப்பா? 40 ஆண்டுகளா மாவீரன் பின்னாடி வந்துட்டாங்க இளைஞர்கள். அவங்க வந்து இவர் வந்து வழிகாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டாங்க. அவங்களை நம்பி வந்தவங்களே இப்ப இவங்க ஏமாத்துறாங்க. அந்த கட்சியை விட்டு வெளியும் போக முடியல, வேற கட்சிக்கும் போக முடியல. நான் தான் சொல்றேன், என்ன செஞ்சாருன்னு நீங்க கேட்டீங்க. கிராமமா போய் வன்னியர் கல்வி அறக்கட்டளை உருவாக்குனாங்க. அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்க சொத்துக்கள் வந்து இன்னைக்கு கையகப்பட்டிருக்கு. அந்த சொத்துக்கான சண்டை தான். நீங்க அப்பா புள்ள சண்டைன்னு ஒரு விஷயம் பேசுறாங்க இன்னைக்கு எல்லாமே. அந்த அப்பா புள்ள சண்டை முழுக்க அந்த சொத்துக்கான சண்டை தான். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இல்ல ஏதோ கூட்டணி சண்டை அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், எல்லாமே லிட்டரலா கூட்டணி போனா நீங்க ஜெயிக்கிறதுக்காக கூட்டணி போறீங்க, உங்களோட ஊழல் வழக்கமா இருக்க கூட்டணி போறீங்க, இல்ல அதுல வர லாபகரம் எதுல வந்து லாபம் ஜாஸ்தியா வருதுன்னு பார்த்து கூட்டணி போறீங்க. மக்களுக்கான கூட்டணி போயிருந்தீங்கன்னா 2016 ஐயாவே சொல்லியிருப்பாரு, யானை சின்னத்துல நின்று 4 எம்எல்ஏ வச்சிருந்தோம், இன்னைக்கு 5 எம்எல்ஏ தான் இருக்கு, வெக்கமா இல்லையான்னு அன்புமணி பார்த்து தான் கேட்கிறாரு. நீ தானே தலைமையா இருந்த, நீ தானே கூட்டணி உருவாக்குன, உன் தலைமையில கூட்டணிக்கு போய் 5 எம்எல்ஏ வாங்குறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்குன்னு ஸ்டேஜ்ல உட்காந்து சொல்றாரு. இதுக்கு அவர் அன்புமணி அவர்கள் என்ன பதில் சொல்லுவாரு? இப்பயும் வந்து நான் கூட்டணி போவேன். அவர் வந்து அன்னைக்கு பிஜேபி தலைமையில இருந்து அமித்ஷா வராங்க சென்னைக்கு, அவங்க மீட் பண்ண போறோம்னு நடந்த பிரச்சனையில தான் அவர் தலைவர் இல்லைன்னு அன்னைக்கு காலையில 6 மணிக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஐயா நீங்க செயல் தலைவரா இருந்தா நீங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க பாமக பார்ட்டியை போய், நீங்க தலைவர் இல்லைன்னா நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? அதுக்கான வச்ச ஒரு செக்மேட் மூவ் தான் அது. அவ்வளவு தூரம் அவருக்கு அரசியல் நாலேஜ் இருக்கு, அவர் அவ்வளவு பண்றாரு. அவர் இந்த சமுதாயத்துக்காக பண்ணிருக்காரு. நான் இன்னும் கொஞ்சம் வரலாறாவே கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு ஜெயகுரு அவர்கள் இவ்வளவு பெரிய உழைப்பை இந்த வன்னியர் சமூக மக்களுக்காக போட்டிருக்காரு. ஊரா கிராமமா போயிருக்காரு. தனக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டாரா? அவர் தனக்காக எதுவுமே செஞ்சுக்கல. அவருக்கு அதிகார பதவி எல்லாம் வந்ததுல, எம்எல்ஏ பதவி எல்லாம் கிடைச்சது, எம்எல்ஏ பதவி வந்தது. ஏன் காடு வெட்டியார் அவர்களை வந்து ராஜ்சபா எம்பி கொடுக்குறேன்னு சொல்லும் போது கூட எனக்கு வேணாம் தானே சொன்னாரு அவர். நீங்க உழைக்கிறவங்க இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க கட்சியில. நான் எம்எல்ஏவா இருக்கேன், வன்னியர் சங்க தலைவரா இருக்கேன். நான் மக்களுக்கான பணியை இங்கேருந்து செய்யறேன். டெல்லி போய் யார் இன்னும் நல்ல ஆற்றலா செய்வாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னாரு. ஆனா ஐயா வந்து மறுபடியும் அவர் மகனுக்கே எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வன்னியர் சங்க இளைஞரணி தலைவரையும் போடுறது, அவங்க மருமகளுக்கு வந்து சீட்டு கொடுத்து இப்படியே தான் போயிட்டு இருந்தது. மாவீரன் அவர்கள் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பெண்களோட பாதுகாப்புக்காக பாடுபட்டார். எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனைனாலும் அந்த இடத்துல அவரோட குரல் இருந்திருக்கும். இந்த சமுதாய மக்களுக்கு வட தமிழகம் முழுவதும் அவர் போய் அடுத்த அந்த ஸ்பாட்ல ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள போய் நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி வந்து அன்புமணி அவர்கள் இன்னைக்கு வந்து பாதுகாப்புக்கு ஆளே கிடையாது. வன்னியர் சமுதாய மக்கள் பாதுகாப்பு இல்லாம தான் அலையறாங்க இன்னைக்கு. நீங்க தொடர்ந்து நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் நீங்களே பாத்துருக்கலாம். அதை நான் வந்து விரலிட்டு சொல்லணும்னு மிகைப்படுத்தி சொல்றீங்க போல. வன்னியர் மக்களுக்கு ஏதோ நான் தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி காடு வெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ கடலூர்லயோ விழுப்புரம் அந்த வட தமிழகம் முழுவதுமே எங்கேயுமே ஜாதி கலவரம் அந்த அளவுக்கு வந்தது கிடையாது. எங்க ஊர்ல வந்து இரட்டை கோல முறை இருந்தது. அந்த முறையை ஒழிச்சவர் காடு வெட்டியார் அவர்கள் தான். கோயிலுக்குள்ள போக முடியாது, தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போக முடியாது. அவங்கள வந்து மாலை மரியாதையோட கோயிலுக்குள்ள கூட்டு போய் அதை செஞ்சது காடு வெட்டியார் அவர்கள் தான் செஞ்சார். வன்னியர் சமுதாய மக்கள் மட்டுமே இல்லாம அந்த சமூகத்துல வாழ்ற அனைத்து மக்களுமே வந்து காடு வெட்டியார் அவர்கள் இருக்க வரைக்கும் பாதுகாப்பா தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனைன்னு யார் போய் கேட்டாலும் அதுக்கான பதில சொல்லுவார். பெண்களுக்கும் முதல் உரிமை கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்து குரல் கொடுப்பாரு. 7 அம்பேத்கர் சிலையை ஒரே நாள்ல திறந்தவர் காடு வெட்டியார் அவர்கள் தான். தமிழ்நாடு முழுவதுமே வந்து எவ்வளவு அம்பேத்கர் சிலையை வந்து அவர் தலைமையில தான் திறந்திருக்காங்க. அவர் வந்து ஐயா தலைமையில நான் திறந்து. ஆனா அவருடைய அந்த ஸ்பீச்சஸ் மேடைகள் எல்லாம் இன்னைக்கும் விமர்சனத்தின் பால் வர்றது ஃபுல்லாவே அவரு தன்னுடைய சமூக இளைஞர்களையும் அந்த மக்களையும் தட்டி எழுப்புறாரு, தூண்டி விடுறாரு. அதுதான் சொல்றேன். மற்ற சமூகத்தினரை விமர்சிப்பதற்கான வழிகோலரா இருந்துட்டாரு. அனைத்து கட்சிகளுமே அனைத்து ஆதிக்க கட்சிகளுமே வந்து வன்னியர் மக்கள் மேல வன்னியர் மக்களை வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து கட்சிகளாலுமே எல்லா தலைமைகளுமே ஒரு காலகட்டம் வரைக்கும் வன்னியர் மக்களை வஞ்சிச்சுட்டு தான் இருந்தது. அவங்களை வெறும் ஓட்டு வங்கியா தான் பார்த்தாங்க. அதையே திருப்ப ராமதாஸ் இப்ப செஞ்சிட்டு இருக்காரு. அன்புமணி அவர்களும் அதே தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி போவாதீங்க, வெறும் கோஷம் பிடிச்சிக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு மட்டும் போவாதீங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட வாக்கு நம்மளுக்கு தேவை, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் தான் சொல்றேன்ல, 2 கோடி பேரும் வந்து பாமக ஓட்டு போடல.
30 லட்சம் 40 லட்சம் ஓட்டு இருந்தது. அந்த 40 லட்சம் ஓட்டு முழுமையா காடுவெட்டியார் அவர்களுக்கு தான் இருந்தது. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஐயா ஜி.கே. மணி அவர்கள் இந்த மாநாட்டில் மேடையில சொன்னார், காடுவெட்டியார் அவர்கள் இருக்க வரைக்கும் கட்சிக்கு அங்கீகாரம் இருந்தது, இன்னைக்கு மாநில அங்கீகாரத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேடையில ஊருக்கு பேசுறாரு. இந்த அளவுக்கு என்ன ஆச்சு? இப்ப நீங்க சொல்றீங்களா அப்ப வந்து வன்னியர் சங்க மாநாடு அந்த அளவுக்கு நடக்கலையா, அன்புமணி அவர்கள் ஈர்ப்பு இல்லையான்னு? இருந்திருந்தா அந்த வாக்கு வங்கி சரிஞ்சிருக்காது. அவங்க வந்து மாநில அங்கீகாரத்துல இருந்து ஒரு ஸ்டேட் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்ற அந்த ரெக்கக்னிஷன் இழந்திருக்க மாட்டாங்க. இந்தியா முழுக்க சில மாநிலங்கள்ல இருக்கிற வன்னியர் தலைவர்கள் எல்லாருமே பிரசன்ட் ஆகி இன்னைக்கு பேசியிருக்காங்க. இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்லாம் இதெல்லாம் நடந்திருக்குல்ல, இப்ப நடந்தது. இதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து காடுவெட்டியார் அவர்கள் இருக்கும்போது இன்னொரு சமுதாயம் அவங்க வந்து அங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, அகிலேஷ் யாதவ் அவர்களை கூப்பிட்டு மாநாடு நடத்தினாரு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல இருக்க தலைமைகளை கூப்பிட்டு, சத்திரிய தலைமைகளை கூப்பிட்டு இங்க மாநாடு நடத்திருக்காரு. எல்லாருமே கூப்பிட்டு எல்லாரும் கூட தொடர்புல இருந்தது காடுவெட்டியார் அவர்கள் தான். மலேசியால போய் மாநாடு நடத்திருக்காரு, இதே வன்னியர் சங்க மாநாடு நடத்திருக்காரு, எல்லா இடத்துலயுமே போய் மாநாடு நடத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் இவங்களால எதுவுமே நடத்த முடியல? சரி, ஒரு எந்த இடத்துல பாதுகாப்பா வந்து நீங்க அன்புமணி அவர்கள் இருந்தாருன்னு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. அவங்க அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து அரசியல் பாதையிலேயே மட்டும் அரசியல் பாதையிலே வந்தவங்க சமூக மக்களை பாதுகாக்கலன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்களுமே அரசியல் ரீதியா தான் அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி. என்ன அரசியல் ரீதியா அட்டாக் பண்ணலாம்? அரசியல் ரீதியா அட்டாக் பண்ணா இந்நேரம் நான் வந்து அவங்க கூட கம்பீட் பண்ணிருப்பேன், இல்ல அவங்க கூட போய் சமரசமா இருப்பேன். இல்ல, உங்களால இந்த சமூக மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ என்ன செய்து விட முடியும்? நீங்க நான் தான் சொல்றேன், நான் ஆரம்பத்துல அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா? ஆரம்பத்துல அதை தான் சொல்ல வந்தேன். காடுவெட்டியார் அவர்கள் விட்டுட்டு போன ஒரு பணி இருக்கு, அதனாலதான் நாங்க வந்து இவங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னல. இல்ல, நீங்க எதிர்ப்பது மட்டுமே வேலையா வச்சு. அதுதான் அவர் விட்டுட்டு போன பணி என்னன்னா, சமுதாய மக்களுக்கான பாதுகாப்பு, அவங்களை வந்து கிராம கிராமமா போய் திருப்ப அவங்களுக்கு எழுச்சி மிக்க விஷயத்த சொல்றது, செய்யறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது, அவங்க மக்கள் ஒன்று திரட்டணும்ல. மக்கள் இப்ப செதறி கிடக்குறாங்க. பாமக கட்சியை விட்டு எல்லாம் வெளில போய் பாமக செய்யாத ஒன்றை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ செய்யாத ஒன்றை நீங்க என்ன செஞ்சிட முடியும்? இப்ப அதுக்காக என்ன முயற்சியை நீங்க எடுக்கிறீங்க? அவங்களை எதிர்ப்பு அரசியல தான். நான் எதிர்ப்பு அரசியலே பண்ணல. நான் என்ன சொல்றேன், ஐயா காடுவெட்டியார் அவர்களால செய்யாத முடியாது எதுவுமே கிடையாது. அவங்களோட வழியில வந்தவங்க தான் நாங்க. அவங்களோட குடும்பம், அவங்களோட வாரிசு, அவங்களோட ரத்த சம்பந்தப்பட்டவங்க தான் நாங்க. ஐயா காடுவெட்டியார் அவர்களை மீறி ராமதாஸ் எதுவுமே ஐயா ராமதாஸ் அவர்கள் எதுவும் செஞ்சிடறதில்ல, அன்புமணி எதுவும் செஞ்சிட்டது கிடையாது. இவர் செஞ்சதை தாண்டி அவங்க செஞ்சதெல்லாம் சின்ன விஷயம் தான். இந்த சமுதாய மக்களுக்கு வந்து அன்னைக்கு ஜெயங்கொண்டத்துல வந்து ஜேஎல்சின்னு ஒரு கார்பரேஷன் வருது. கார்பரேஷன் வந்து ஒட்டுமொத்த ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து ஒட்டுமொத்த நிலத்தையும் அபகரிக்க போறாங்கன்னு 4 நாள் கலெக்டர் ஆஃபீஸை இழுத்து மூடி வச்சுட்டு அந்த மக்களுக்கான இழப்பீடு தொகையை கொடுங்க, அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு நிறுத்தி வச்சிருந்தாரு. அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அதை வந்து செய்யல, அன்புமணி அவர்கள் அதை வந்து செய்யல. இந்த மக்கள் எந்தெந்த இடத்துல அவங்க வந்து வஞ்சிக்கப்படுறாங்களோ அத்தனை இடத்துலயும் போய் குரல் கொடுத்திருக்காரு. நான் தான் சொல்றேன், அந்த பணியை நாங்க இன்னைக்கு கையில எடுத்து செய்ய போறோம். என்ன திட்டம் இருக்கு மனோஜ்? நாங்க கிராம கிராமமா போய் மக்களை சந்திக்க போறோம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு, எந்த இடத்துல அவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க, என்ன அரசியல் விழிப்புணர்வு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், திரு ராமதாஸ் அவர்களுக்கோ அன்புமணிக்கோ இருக்கிற அக்செப்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்க அந்த அக்செப்டன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா அவங்க ஏன் வாக்கு வங்கியில சரிஞ்சிருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க சமூக பணி ஆற்ற போறேன்னு சொல்றீங்க, என் வன்னியர் சமூகத்தை நாங்க காப்பாத்த போறோம்னு சொல்றீங்க. உங்களை ஏத்துக்கிறாங்களா? ஏன்னா நீங்க கடந்த காலங்கள்ல திமுக போன்ற கட்சிகளுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி அன்னைக்கு பெரிய எதிர்ப்பு எல்லாம் கூட நடந்திருக்கு. இல்ல, எதிர்ப்பு இருந்திருந்தாலும் 20 தொகுதியில தோத்திருக்க மாட்டாங்கல்ல. என்ன எதிர்த்தாங்க, நாங்க போன எந்த தொகுதியில எங்களுக்கு வரவேற்பே இல்லை அப்படின்னா என்னால ஒரு 2 ஓட்டு வந்திருக்குமா? நீங்க வச்சுங்க, என்னால எந்த யூஸுமே இல்லைனாலும் 20 தொகுதியில அவங்க வீழ்த்த முடிஞ்சதுல என்னால. அவங்க செஞ்ச துரோகங்களை நாங்க மக்களுக்கு சொல்லியிருக்கோம்ல. எங்களோட முழுமையான வேலை அடுத்த நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னு கேட்டதுக்கு நாங்க கிராம கிராமமா போய் மக்களை சந்திக்க போறோம். வன்னியர் கல்வி அறக்கட்டளை மீட் எடுக்கணும். எங்களுக்கு வன்னியர் கல்வி அறக்கட்டளை மீட் எடுத்து அவங்களுக்கு இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு தேவையான கல்வி வேலை வாய்ப்பு மற்ற விஷயத்துல அந்த கல்வி அறக்கட்டளையில இருந்து என்ன நிதி உதவி பண்ண முடியுமோ அதை நாங்க மீட் எடுத்து ஒன்னு அரசாங்கத்திற்கு கொடுத்து பண்ணுவோம், இல்ல அதுக்கு என்ன தலைமைகளை வேற எப்படி மாற்ற முடியுமோ மாத்தி அந்த அது வந்து ஒரு ஜென்யூனா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆர்கனைசேஷனா ரன் ஆகும். அதுக்கான வேலைகளை செய்வோம். லீகலா இருக்கட்டும், நேரடியா போய் முற்றுகையிடுறது, இதான் லீகலா இப்ப நாங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்க ஆளுகின்ற திமுக ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் அதுக்கான மனுக்களை கொடுத்துருக்கோம். அந்த 25 குடும்பங்கள் இன்னும் வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் போய் அவங்கள சந்திச்சு ஃபர்ஸ்ட் முதல் வேலையை அவங்கள சந்திச்சு நாங்கள் அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வீடு கட்டி தரதா இருக்கட்டும், அரசாங்க வேலை தரேன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் அழுத்தம் படுத்தி கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்றதையும் நாங்கள் இப்போ அவங்களுக்கான மணிமண்டபத்தை கட்டியிருக்காங்க. அதுக்கான நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். ஐயா ஸ்டாலின் அவர்களையும் மீட் பண்ணி நன்றி சொல்றோம். இதே மாதிரி களப்பணியை தான் செய்ய போறோம், மக்கள் பணியை செய்ய போறோம். இந்த சமுதாயத்தில் ஐயா பாமக ஒரு அரசியல் ஒரு பாதை, அதுக்கு எதிர் அரசியல் பாதை, அது அரசியல நான் செய்யறேனே சொல்ல, அது எதுவுமே செய்யலன்னு தான் நான் சொல்றேன். நான் எங்க மாவீரன் அவர்கள் விட்ட பணியை நான் செய்யறேன். இல்லங்க, ரைட்டுங்க, ஓகே. இல்ல, அன்புமணிக்காக திரு ஜெயகுரு ஒதுக்கி வச்சாங்கன்ற மாதிரி பார்வையை நீங்க வெளிப்படுத்துறீங்க, கரெக்ட்டுங்களா?
இன்னைக்கு அன்புமணி ஐயா உழைச்சார் இந்த சமுதாயத்துக்காக. என்னைக்கு அன்புமணி அவர்கள் கட்சிக்குள்ள வந்தாரோ அன்னையிலேருந்து அவர் வந்து மகன் மேல பாசத்தினால இந்த கட்சியும் கைவிட்டுட்டாரு. காடுவெட்டியார் அவர்களை புறக்கணிக்கிறதையும் அவர் வந்து ஏத்துக்கிட்டு அமைதியா இருந்துட்டாரு. ரைட். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அவங்களுக்குள்ளே ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு. அதனால போய் நான் உங்களை கொஞ்சம் குழாவ சொல்ல. இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த ஃபேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். உங்க சமூகத்தின் அடையாளம் இன்னைக்கு அவரா தான் இருக்காரு. எங்க சமூகத்தின் அடையாளம் இன்னைக்கு காடுவெட்டியார் அவர்கள் தான். எங்க சமூகத்தின் அடையாளம் இப்போ ஐயா ராமதாஸ் ஐயா இருந்திருந்தாருன்னா அவர் அன்னைக்கு பேச ஆரம்பிச்சப்ப யாரும் மூச்சு விடாம நிறுத்தாம கத்தி இருந்திருப்பான், வரவேற்று இருந்திருப்பான். அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் யாரும் ஏத்துக்கல. அவர் தொடங்கும் போது பெரிய ஆரவாரம் இருந்தது. பெரிய ஆரவாரம் எதுக்கு இருந்தது? குரு இல்லையே அப்படின்னு ஆரம்பிச்சார். அதனால அந்த ஆரவாரம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு விஷயம் சொன்னாரு. நான் கடல்ல தூக்கி போட்டுருவேன்னாரு, யாரும் எதுவும் பேசல. நான் தலைமையை மாத்திருவேன்னாரு, யாரும் எதுவும் பேசல. கூட்டணியை நான் தான் முடிவு பண்ண போறேன்னாரு. நான் தான் சொல்றேன்ல, இவங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கல மக்கள். இவங்க 2 பேருமே புறக்கணிச்சிட்டாங்க, அரசியல் அனாதை ஆக்கிட்டாங்க. நீங்க 2 பேரும் அங்க மேடையில வந்து ஒரு 2 சின்ன குழந்தைங்க பிஸ்கெட்டுக்கு சண்டை போடுற மாதிரி, இல்ல நான் தான் தலைவரா இருப்பேன், நான் தான் தலைவரா இருப்பேன், நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் தான் சொல்றேன்ல, அவன் 1 லட்ச ரூபா 60,000 ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு மக்களை கூப்பிட்டு வந்து அங்க உட்காந்து பார்க்க வந்தா நீங்க பேசுற விஷயம் எல்லாமே வந்து உங்களை பத்தி ஒரு 20 நிமிஷம் ஏவி ஓடுது, உங்க பையனை பத்தி ஒரு 20 நிமிஷம் ஏவி ஓடுது. அதையே நீங்க 2 பேரும் ரிப்பீட் பண்றீங்க. காடுவெட்டியார் அவர்கள் எந்த மாநாட்டுல எடுத்துங்க, நான் அதுல காடுவெட்டியார் வந்ததில்ல. ஒரு 2 நிமிஷம் அவர் பேசினார். அவர் பேசின வீடியோ என்னன்னு பேசினாரு, ஐயா வழியில நம்ம வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும், அவர் காலத்திலே நம்ம திரும்ப அன்புமணி அவர்களை சிஎம் ஆக்கணும்னு என்ன பேசுவோம். இதுக்கு முன்னாடி எங்க காடுவெட்டியார் அவர்கள் பேசியிருக்காரோ அதை எடுத்து அப்படியே போட்டு காமிச்சாங்க. இது வரைக்கும் 13 ஆண்டுகளா அவர் நடத்த மாநாட்டுல எந்த இடத்துலயுமே வந்து காடுவெட்டியார் அவர்கள் அவரோட தற்பெருமையோ அவரோட புராணத்தையோ எங்கேயுமே பேசுனது இல்லை. மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எந்த இடத்துல என்ன சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கான், அந்த ஒரு ஆண்டு காலத்துல அவன் என்னத்தை இழந்திருக்கான், என்னத்தை அடைஞ்சிருக்கான், எப்படி அதை அச்சீவ் பண்றது, அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல நம்ம இதை பண்ணணும். நம்ம அங்கேயே கூட்டணியை பத்தி முடிவு பண்ணுவாங்க, சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுன்றது முடிவு பண்ணுவாங்க, சமுதாயத்தை ஒற்றுமையா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இது எதுவுமே இந்த மாநாட்டுல நடக்கலையே. இந்த மாநாடு முழுக்க முழுக்க நான் பெரியாளா நீ பெரியாளான்னு காமிச்சுக்கிட்ட மாநாடா தானே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், திரு ஜெயகுரு அன்புமணி 2 பேருக்குமான உறவு எத்தகையதுன்றது உங்களுக்குமே தெரியும். ஒரு நேசகரம் ஒரு பாசகம் இருந்தது. அவங்க நேசகரம் பாசகரம் ஒரு சைடு இருந்தது, இன்னொரு சைடு வெறும் துரோகம் மட்டும்தான் இருந்தது. சரி, விசுவாசத்துக்கும் உண்மைக்கும் முழு உருவமா காடுவெட்டியார் அவர்கள் இருந்தாங்க. அதை ஏத்துக்க முடியாம என்னடா இவர் பேசினா இப்படி இல்ல. திரு மனோஜ், திரு ஜெயகுரு அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க, மகன் மூத்த மகன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு ஒரு முரண் ஏற்பட்டு அங்க ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிற சமயத்துல கூட எல்லாருமே இணைந்து பணியாற்ற வேண்டிய அந்த சமூகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அந்த சமூக மக்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் அந்த எண்ணம் தான், அவங்களுக்கும் அந்த எண்ணம் தான் இருக்குன்னும் போது நீங்க அவங்களோடவே இணைந்து பணியாற்ற வேண்டிய அதை தானே செய்யணும். நீங்க போய் எதிர்த்து அரசியல் பண்ண, நான் எதிர்த்து அரசியல் பண்றேன் நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு எங்க சமுதாயத்தை காப்பாற்றன்ற எண்ணம் இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய வன்னியர் அமைப்புகள் இருக்கு, நிறைய சங்கங்கள் இருக்கு, எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. ஆனா ஐயாக்கோ அன்புமணி அவர்களுக்கும் என்னன்னா முழுக்க முழுக்க அந்த சொத்தை சுத்தியே தான் எண்ணங்கள் இருக்கு. நீங்க சொல்றீங்களா அவங்க இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கூட போய் செஞ்சானு இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க மறுபடியும் அவங்க பேரனான முக்குந்தனை வந்து இளைஞரணி தலைவராக அறிவிச்சிருக்க மாட்டாரு. ஐயா அவர்கள் அந்த 25 தியாகிகள்னு நீங்க சொல்றீங்க, இந்த சமுதாயத்துக்காக உயிர் விட்ட தியாகிகள், அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் நீங்க வந்து இளைஞரணி தலைவரா போட்டுக்கலாமே. ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டே கிடையாதா? எதனால அது பண்ணல? ஏன் வந்து மறுபடியும் உங்க பேரனுக்கே கொடுக்குறீங்க? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த சண்டை, இந்த இவங்களுக்குள்ள நடக்கிற முரண், இது எல்லாமே வந்து வெறும் பணத்தை நோக்கியும் பதவியை நோக்கியும் அதிகாரத்தை நோக்கியும் தான் இருக்கே தவிர என் மக்களோட முன்னேற்றத்தை நோக்கி இல்லை. அந்த குடும்பத்துல இருந்து யாரையாவது நீங்க ரெகக்னைஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு நானே போயிருந்திருப்பேன். ஐயாவோட வழி சரியான வழி, நம்ம ஐயா கூட பயணிக்கலாம், நம்ம தனியா பயணிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கூட நானும் போய் சேர்ந்திருப்பேன். அவர் அதை பண்ணி அவர் பேரனுக்கு இல்ல திருப்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. வருஷத்துல 2 மாசம் மட்டும் தான் வீட்டுல இருந்திருக்காரு, மாசத்துல 10 நாள் தான் வீட்டுல இருப்பாரு திரு ஜெயகுரு அப்படின்னு எல்லாம் நீங்க இந்த வரலாறு எல்லாம் சொல்றீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு பயணத்தை இப்ப தொடங்குறீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பயணமா இருக்கும்? இல்ல, நாங்க வந்து திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறோம். எங்க பிள்ளைங்களுக்கு தேவையான கல்வியில மெயினா ஃபர்ஸ்ட் கல்வியில அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவை, எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, எங்க ஃப்ரீ எஜுகேஷன் எங்களால வாங்கி தர முடியும், எங்க வந்து எங்களால ஸ்காலர்ஷிப்ஸ் கொண்டு தர முடியும், எல்லா இளைஞர்களுமே இப்ப நாங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து 10th 12th பாஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த கட்டமான என்ன குரூப்ஸ் எடுக்கிறது, 12th இருந்து எந்த காலேஜ் போறது, அதுக்கான ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி வச்சு இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிராமமா போய் மக்களை சந்திச்சு இந்த கல்வி அறக்கட்டளை மீட் எடுக்கிறத பத்தி நாங்க அதுக்கான விழிப்புணர்வு. இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம எப்படி உங்களால செய்ய முடியும்? என்ன ஸ்ட்ரக்சர் தேவை?
என்ன கட்டமைப்பு தானே வேணும். கட்டமைப்பு நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் தானே சொல்றேன். 7 ஆண்டுகளா நாங்க வந்து என் சமுதாயம் எந்த இடத்துல வஞ்சிக்கப்படுது, இவங்க செய்யற தவறான, இவங்க எடுக்கிற முடிவுகள், இவங்க கூட்டணி எடுக்கிறதுனால என் சமுதாயம் எப்படி பின்னடையப்படுதுன்னு நான் எல்லாத்தையுமே விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி வைக்கும்போது நான் ஒரு தனி நபரா, நீங்க கேக்குறீங்க என்ன கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, நான் தனி நபராவோ நானும் என் மனைவி மட்டும் அதை போய் பேசியிருந்தோம்னா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு சின்ன விஷயங்களை வந்து சப்ரஸ் பண்றது. நாங்க இவ்வளவு பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கோம். மாவீரன் காடிவெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் முழுக்க முழுக்க எங்க கூட இருக்காங்க. அவர் என்ன கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருந்தாரோ கிராம லெவல்ல, கிளை லெவல்ல, அது எல்லாருமே எங்க கூட இருக்காங்கன்றது தெரிஞ்சுதான் அவங்க அமைதியா இருக்காங்க. அந்த கட்டமைப்பு இருக்கு இன்னும் எங்க கிட்ட. அந்த கட்டமைப்பை நாங்க இன்னும் போய் புதுப்பிக்க போறோம். எல்லாரையும் போய் சந்திக்க போறோம். அத்தனை பொறுப்பாளர்களையும் போய் ஒரு கூடிய விரைவில் எல்லாத்தையுமே அறிவிப்போம். நாங்க ஒரு பொறுப்பாளர் போட்டு மீட்டிங் போட்டு எல்லாரையும் அறிவிச்சுட்டு எல்லாரும் கிராம கிராமமா போய் அடுத்த ஒரு வருட காலம் எல்லாரையும் மீட் பண்ணி நான் அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை மீட் எடுக்கிறது எங்களோட முதல் கோரிக்கை. எவ்வளவு மிஸ் பண்றாங்க ஜே குரு அவர்களை வன்னியர் சமூக அது அந்த மாநாட்டிலே நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அவரை பத்தி பேசும்போதோ இல்லை அவரை பத்தி அந்த ட்ரோன் ஷோ வரும்போதோ அவ்வளோ ஒரு ஆரவாரமும், மாநாடுக்கு வந்த அத்தனை பேருமே முழுக்க முழுக்க காடிவெட்டியார் அவர்களோட போட்டோவை தான் வச்சிருந்தாங்க. அந்த மாநாட்டில் நீங்க எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் காடிவெட்டியார் அவர்கள் ஒரு 100 போட்டோ இருக்குன்னா ஒரு 80 போட்டோ காடிவெட்டியார் அவர்கள் போட்டோ இருக்கும், 15 போட்டோ ஐயா அவர்களோட போட்டோ இருக்கும், 5 போட்டோ ராமதாஸ் அவர்களோட, அன்புமணி அவர்களோட போட்டோ இருக்கும். அன்புமணியோட போட்டோ ரொம்ப மினிமலா தான் நான் பார்த்தேன். ஐயா அவர்கள் உழைச்சிருக்காரு, நான் இல்லைன்னே சொல்ல. நான் தான் சொல்றேன், என்னைக்கு அவர் பையனை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரோ அன்னைக்கே அவர் வந்து அவரோட கொள்கைகள் எல்லாத்துலேருந்தும் பின்வாங்கிட்டாரு. அவர் கொள்கையை இழந்துட்டார். இன்னும் சொல்ல போனா கொள்கையை இழந்து பையனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு கடைசியில கட்சியை அவர் கையை விட்டு போற நிலைமையில தான் இன்னைக்கு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு அதை திருப்ப புதுப்பிக்கிறதுக்கு தான் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு செயல் தலைவர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாப்போம் இன்னும் போற காலகட்டத்துல ஐயா அவர்களோட இந்த கட்சியை எப்படி அன்புமணி அவர்கள் சீரழிவு பாதை கொண்டு போறாரு. எஸ், நிறைய விஷயங்கள் திரு ஜெயகுரு அவர்கள் வன்னியர் சமூக மக்களுக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறார், அதே போல அந்த வன்னியர் கூட்டமைப்பு, வன்னியர் சங்கம்ன்றது வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டது ஜெயகுரு காலகட்டத்தில் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. திரு ராமதாஸ் அவர்களையும் நீங்க எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்கீங்க. இல்ல நானும் சொல்றேன், அவர் உழைச்சிருக்காரு. நீங்க சொல்றீங்களா வன்னியர் சங்கன்ற விஷயம் அவர் காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன். ஐயா தேவர் அவர்கள் இருக்கும்போது அவர் வச்சிருந்த வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 1% தான். ஆனா ஒட்டுமொத்த தேவர் சமுதாயம் ஐயா தேவர் ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவங்கள கொண்டாடுறாங்க. கொண்டாடி அவங்களை முன்னிறுத்தி தான் எல்லாத்தையுமே செய்யறாங்க. அதே மாதிரி வன்னியர் மக்களுக்கு ஐயா காடிவெட்டியார் அவர்கள் தான் அடையாளம். என்னதான் 6% வாக்கு வச்சிருந்தாலும் 30-40 லட்சம் ஓட்டு வச்சிருந்தாலும் ஒட்டுமொத்த 2.5 கோடி வன்னியர் மக்களுமே எந்த இடத்துலயுமே காடிவெட்டியார் அவர்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சதில்லை. இன்னைக்கு ராமதாஸ் ஐயாவை பத்தி எல்லா இடத்துலயும் திரும்புற இடம்லாம் விமர்சனம் இருக்கு. கட்சிக்குள்ளேருந்தே விமர்சனம் இருக்கு. வெளி கட்சிக்காரங்க விமர்சனம் பண்றாங்க. வன்னியர்கள் எல்லாருமே விமர்சனம். ஆனா ஒரே ஒரு விமர்சனம் நீங்க காடிவெட்டியார் ஐயா மேல காமிச்சிட முடியாது. அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செஞ்சிருக்காரு, இல்ல கூட்டணிக்கு இந்த லாபத்தை கருதி கூட்டணிக்கு போயிருக்காரு, இல்ல இவ்வளவு சொத்து சேகரிச்சு வச்சிருக்காரு, இல்ல அவர் மேல இந்த ஊழல் வழக்கு இருக்குன்னு. தமிழ்நாட்டுல சுதந்திர இந்தியால வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி மேலேயுமே தொடர்ந்து 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டதில்லை. அதை எதிர்கொண்டவர் ஐயா காடிவெட்டியார் அவர்கள் தான். அவர் மேல குண்டர் சட்டம் தொடர்ந்து 4 முறை குண்டர் சட்டம் பாயப்பட்டது. இது எல்லாமே இந்த சமுதாயத்துக்காக செஞ்சதுதான். அவர் வந்து இந்த சமுதாயத்துக்காக மட்டுமே அவர் தன் உயிரை அர்ப்பணிச்சாரு. அவரோட வாழ்வு முழுவதுமே அர்ப்பணிச்சாரு. அவரை வந்து வன்னியர் மக்கள் இப்ப காடிவெட்டியார் அவர்களை ஒரு ஐகானாவும் ஐடியாலஜியாவும் அவரோட ஐடியாஸ் அவரோட கொள்கைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தார். அதை வந்து இந்த மாநாட்டில் நாங்க பார்த்தோம். அது நல்லாவே எதிரொலிச்சது. அது வந்து அன்புமணி அவர்களுக்கும் அது நல்லா புரிஞ்சிருக்கும். ராமதாஸ் ஐயாவுக்கு அப்கோர்ஸ் அது தெரியும். இவர் தான் வந்து இந்த சமுதாயத்தோட அடையாளமாக கருதப்படுறாரு, நம்மளால அந்த இடத்த இழந்துட்டோம் அப்படின்றத ராமதாஸ் அவர்கள் என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டாரு. அது இன்னைக்கு அன்புமணி அவர்களுக்கும் இந்த மேடையில புரிஞ்சுது. ஒருங்கிணைக்கணும் அனைத்து வன்னியர் சங்கங்களையும் சேர்ந்து, நான் பூத்தாழ்மொழி அண்ணா வச்சிருக்க வன்னியர் சங்கத்திலயுமே சேர்த்து தான் சொல்றேன். காடிவெட்டியார் அவர்களை முன்னிறுத்து இன்னும் சொல்ல போனா வந்து இருக்க எல்லா மாவட்ட அலுவலகங்கள் இருக்குல்ல, பாமக இருக்க வன்னியர் சங்கங்கள் இருக்க மாவட்ட அலுவலகத்துல ஐயா காடிவெட்டியார் அவர்களோட சிலையை நிறுவி நாங்க அதை வழிபட்டு அவர் ஒரு ஐகானா கொண்டு போறதுக்கு தான் நாங்க முயற்சி பண்றோம். அவர் அடையாளப்படுத்தினாதான் எங்க சமுதாயத்துக்கான முன்னேற்றம் இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, என்ன சொல்றாங்கன்றதையும் பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி மனோஜ். நன்றி.